கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்க கேட்க அதுல ஒரு விடுதலை இருக்கிறது. அதை கேட்டு நீங்க அதன் பிறகு செய்யும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டு வழி இருக்குது. ஒண்ணு நீங்களே சில காரியங்களை முயற்சி எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்களே சில காரியங்களை நான் பண்றேன்னு சில காரியங்களை பண்ணலாம். ஒன்னு ஆவியான சித்தத்தோடு ஆவியான சத்தத்தோடு கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை நீங்க பண்ணிட்டீங்களா, அதுல கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் அப்படின்னா சில காரியங்களை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா ஆவியானவர் மூலியமா நீங்க செய்து ஆண்டவர் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த காரியத்தை செய்தார்னா அது மலை போல பிரச்சனையா இருந்தாலும் அதை பனி போல உருக வைத்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 33:3 வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.